என் கணவனாருக்காக ஒரு நாள் கணவனாருக்காக அழுது ஜெபிச்சவங்க நிறைய பேர் இருக்கீங்கல்ல. ஆனால் இன்னைக்கு செத்தா சாகட்டும்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் வந்துட்டீங்கல்ல. உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினார், எனக்கு தெரியுது. என் இருதயத்தை காயப்படுத்திட்டார், உடைச்சிட்டார் பாச. இப்போ அவருக்கு எனக்கு அவர் மேலே இறக்கமே வரல. எனக்கு செத்தா செத்துறட்டும் பாச, போனா போட்டுமே, தொலைஞ்சா தொலையட்டும், எனக்கு இறக்கம் வரல. ஏன் அப்படின்னா என்ன அவ்வளோ காயப்படுத்தியாச்சு. என்னுடைய உணர்வுக்கு ஒன்று கூட மதிப்பு கொடுக்கல. யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்டு மனைவி மேலே, கணவன் மேலே, பிள்ளைங்க மேலே பெரிய பகையாக பகைக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் இறக்க குணத்தை, உங்க மேலே நான் வச்சிருக்கிற அபிஷேகத்தை நீங்க எப்படி அதை விட்டு கொடுக்கலாம்? எப்படி விட்டு கொடுக்கலாம்? அவர் விட்டு கொடுத்திருந்தாருன்னா, இயேசு சிலுவையில் விட்டு கொடுத்தாருன்னா, இயேசுக்கு நீங்களும் நானும் செஞ்ச துரோகத்திற்கு அவர் நம்மோட பேசக்கூடாது, அவர் நமக்காக எதுவுமே பண்ணக்கூடாது. ஆனால் அத்தனை துரோகம் பண்ணியும் அவர் நம்ம மேலே என்ன வச்சிருக்கிறார்? அவர் நம்ம மேலே வச்சிருக்கிற இரக்கம், சொல்லுங்க, அவர் நம்ம மேலே வச்சிருக்கிற இரக்கம் மாறவே இல்லை, மாறவே